அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு குருமா தான் பார்க்க போகிறோம். இது பூரி சப்பாத்திக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். நம்ம பூரிக்கெலாம் உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுவோம் இல்லையா, இது மாதிரி பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், எம்மியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு குக்கர் இருந்தாலே போதும், டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா தான் நம்ம செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வாங்க இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் ஒரு துண்டு பட்டை, இதுக்கப்புறம் கிராம்பு 2-3 கிராம்பு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3 கிராம்பு எடுத்திருக்கேன். இதோட 2 ஏலக்காய், இதெல்லாம் சேர்த்து நம்ம கொஞ்சம் தாளித்து விட்டுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம மசாலா பொருட்கள் நம்ம எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. இது வாசனையே போதும். ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. டேஸ்ட் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை. இது பூரிக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும், பரோட்டாக்கும் சூப்பராக இருக்கும். இது லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்க்கணும். நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயத்தை, நல்ல பெரிய வெங்காயம் இது, 2 பெரிய வெங்காயத்தில் நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் நம்ம சேர்க்க போகிறோம். நீங்கள் மீடியம் சைஸ் வெங்காயம்னா 3 வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். ரொம்பலாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். வதங்கட்டும். இது கூட 2-3 கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இதோடய சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் வதங்கியிருக்கு. இங்கே பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் வதங்கியிருக்கு. இப்போ நம்ம காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. நம்ம காரத்துக்கு இது பச்சை மிளகாய் மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம், வேறு எதுவும் எடுத்துக்க போகிறது கிடையாது. மிளகா பொடி எதுவுமே நம்ம எடுக்க போகிறது கிடையாது. உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம வதக்கிடலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம எடுத்து இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லாவே போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம தக்காளி எடுக்க போகிறோம். இது மீடியம் சைஸ் உள்ள 3 தக்காளி. இந்த தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், தக்காளி நல்லாவே வதங்கிருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிருச்சா. இந்த டைமில் நம்ம அடுத்த பொருட்கள்லாம் சேர்க்கலாம். இப்போ அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு நம்ம பொடிகள் சேர்க்க போகிறோம். ஒரே ஒரு பொடி மட்டும் தான் சேர்க்க போகிறோம். மஞ்சள் பொடி மட்டும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அது நம்ம சேர்த்துருக்கோம். இது கூட நாம் இன்றைக்கி 2 உருளைக்கிழங்க தோல்லாம் சீவிட்டு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதில் சேர்க்க போகிறோம். நான் அது வேகலாம் வைக்கலைங்க, பச்சையாக தான் தோல்லாம் சீவி எடுத்துகிட்டு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் பெரிய பீஸாகவே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இது கூட நான் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். இது 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு. இது மீடியம் சைஸ்னால் 3லேருந்து 4 கூட எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் பச்சை பட்டாணி ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது நல்லா கலந்து விடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாம் பச்சையாக தானே சேர்த்துருக்கோம், இதோட பச்சை வாசனை நல்லாவே போகணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா குருமா நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போ அடுப்பு மீடியம் பண்ணிட்டு அப்பப்போ கலந்து விட்டுக்கலாம். மூடி விட்டுடலாம். நம்ம அப்பப்போ கலந்து விட்டுக்கலாம். பச்சை வாசனை போய் ஒரு நல்ல மனம் வரும். அப்போ நம்ம தண்ணி சேர்த்து வேக வைக்கலாம். இப்போ இது மூடி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த டைமில் நம்ம மசாலா ஒன்று அரைக்கணும். அது என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1/2 கப் அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம இதில் சேர்த்துடலாம் ஜாரில். இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கசகசாவை
ஊற வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. இந்த கசகசா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் முந்திரியும் சேர்த்து நம்ம அரைப்போம். ஃபஸ்ட்டு இதை வந்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிடலாம். அதுக்கப்புறம் முந்திரி சேர்த்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு கொரன்னு அரைச்சி வந்துடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். இதை கொஞ்சம் கொரன்னு அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போது முந்திரி பருப்பு வச்சுருக்கேன், ஊற வச்சுருக்கேன். இதையும் தண்ணியோடு சேர்த்துடலாம். இதையும் நல்லா மையாக அரைச்சிடுங்க. உங்களுக்கு கசகசா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா இன்னும் ஒரு 5 முந்திரி சேர்த்து எடுத்து நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வந்துட்டேன். இப்போ நமக்கு இது ரெடியாக இருக்குது. இப்போ அடுப்பக்கம் போகலாம். பச்சை வாசனை நல்லா போய் நல்ல மணம் வருது. கீழே எதுவுமே ஒட்டலை பாருங்கள் நமக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தால தேங்காய் பேஸ்ட் அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம தேங்காயும் பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். இதையும் கொஞ்சமாக வதக்கிடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வதக்கினா போதும். இப்போ அதை நல்லா கலந்து விடலாம். ஃபஸ்ட்டு இப்போவே பார்த்திங்கன்னா வீடே நல்லா மணக்கும். நான் ஃபஸ்ட்டு போட்டது மட்டும்தான் கரம் மசாலா. அதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு மசாலாவுமே சேர்க்கலை. அதுவே நல்ல மணமாக இருக்கும். எண்ணெயில் தாளிச்சிருக்கோம் இல்லையா, அதனால் நல்லா மணமாக இருக்கும். இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வதங்கினதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இது மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. காரம் பத்தலைன்னா இன்னும் 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது மூடி வச்சிடலாம். 3 விசில் விட்டதுக்கப்புறம் ப்ரெஷர்லாம் நல்லா இறங்கிடும் இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணலாம். 3 விசில் வரட்டும். வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ப்ரெஷர் நல்லாவே இறங்கிடுச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், எம்மியாக இருக்கும். லாஸ்ட்டில் கொஞ்சமாக கொத்தமல்லியில் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டோன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் தண்ணியான மாதிரி இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் கெட்டியாயிரும். இல்லை இன்னும் கொஞ்சம் அடுப்பு ஆன் பண்ணி நீங்கள் கெட்டி கூட ஆயிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பூரிக்கெலாம் அது செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் அந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மோட்டிவேஷன் இருக்கும். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.